வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம ரொம்பவே புதுமையான, அதாவது சௌச்சௌவோட கொண்டக்கடலை சேர்த்து, அதாவது சன்னா சேர்த்து ஒரு கூட்டு பண்ண போறோம். இத கூட்டுன்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லலாம். வழக்கமா நாம பருப்பு சேர்த்து சௌச்சௌ கூட்டு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம சன்னா சேர்த்து அதை குருமா டைப்ல பண்ண போறோம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குருமா செய்முறையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய குருமா கூட்டு செய்முறைகள் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துக்குங்க. இப்போ இந்த செய்முறைக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு பெரிய சைஸ் சௌச்சௌ எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு நம்ம தேங்காய், சோம்பு, வேக வச்ச கொண்டக்கடலை, இது மூணும் நம்ம அரைச்சிக்க போறோம். தேங்காய், சோம்பை நல்லா நைஸா அரைச்ச பிறகு அது கூட நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து கடைசியில அரைச்சிக்கலாம். இப்ப நேரடியா செய்முறைக்கு போயிடலாம். நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதுல பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ இது 3 சேர்த்து நான் தாளிச்சுக்கிறேன். தாளிக்கு கொடுத்த பொருட்கள் வறுபட்ட பிறகு நாம அதுல வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கிக்க போறோம். இப்ப கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இதுல உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரமா வெங்காயம் வதங்கிரும். வெங்காயம் வதங்கி நிறம் மாறின பிறகு நம்ம அடுத்ததா சேர்க்க வேண்டியது வெட்டி வச்சிருக்கிற தக்காளி. இப்ப நம்ம சேர்த்திருக்கிற தக்காளி கொஞ்சம் வதங்கி அது கொஞ்சம் மசிய ஆரம்பிச்ச பிறகு அதை கரண்டியால நம்ம கொஞ்சம் அதை மசிச்சு விட்டுட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற சௌச்சௌ துண்டுகளை இதுல சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம 350 கிராம் அளவுக்கு சௌச்சௌ எடுத்திருந்தோம். அது தோலை நீக்கிட்டு சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி இப்ப இதோட சேர்த்தாச்சு. நம்ம சௌச்சௌ துண்டுகளை சேர்த்த பிறகு நம்ம ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதோட நல்லா கலந்த பிறகு நம்ம இதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குவோம். இப்ப தண்ணீர் சேர்த்து தண்ணீர் கொதி வந்த பிறகு நாம இதுல மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள் இந்த 3 மசாலாக்களையும் அடுத்தடுத்து சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்த மசாலா பொடிகளை நல்லா கலந்து விட்டுட்டு நாம இப்போ சௌச்சௌவை வேக வைக்க போறோம். சௌச்சௌ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் நாம மூடி வச்சு மிதமான தீயில நாம குக் பண்ண போறோம். இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சௌச்சௌ 3/4 பதம் அளவுக்கு வெந்த பிறகு நாம இதுல அரைச்சு வச்ச தேங்காய், சோம்பு, அது கூட நம்ம கொஞ்சம் வேக வச்ச கடலையும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை இதுல சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதாவது தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட இனி சௌச்சௌ வேகணும். கூடவே நாம இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கடலையும் இதுல சேர்த்துடலாம். இப்ப கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாம மறுபடியும் இப்போ இத எல்லா பொருட்களும் சேர்ந்து நல்லா வேகிறதுக்கு நாம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நாம குக் பண்ணலாம். இதுவுமே ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும். நல்லா எல்லா மசாலா பொருட்களும் நல்லா சேர்ந்து வெந்த பிறகு கடைசியில இதுல நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டோம்னா அருமையான சௌச்சௌ கூட்டு அல்லது சௌச்சௌ குருமா ரெடி ஆயிரும். சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். புலாவ், வெஜ் பிரியாணி இதோட கூட நம்ம இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த செய்முறையை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுவையானதும் கூட.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதுமையான அருமையான ரெசிபியோட நாம அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.